நம்மளால எளிதில் உணரதான் முடியாது. ஏன்னா தன்னை வெளிக்காட்டி கொள்ளவே மாட்டார். அவ்வளவு எளிதாக உயிர்களுக்குள் மறைந்திருக்கும் ஈசன் தன்னை வெளிக்காட்டி கொள்ளவே மாட்டார். ஆனா ஒரு கஷ்டம்னு வரும்போது மனிதனுக்கோ அல்லது எந்த ஜீவராசிகளுக்கும் சரி, ஒரு கஷ்டம்னு அப்பா அப்படின்னு கூப்பிட்டா ஓடோடி முதலில் நிற்கக்கூடிய தெய்வம் யாராக இருப்பார் என்றால் சிவபெருமானாகத்தான் இருப்பார். ஏன்னா ஒரு குழந்தைகளுடைய வலி அப்படிங்கிறது, அந்த குழந்தை கூட அந்த வலியை தாங்கிக் கொள்ளும், ஆனால் ஈசனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அப்ப ஒரு இடத்துல கஷ்டம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, இன்பம் அதிகமாக அப்பான்னு கூப்பிட்டாலும் சரி, அந்த இடத்துல உங்கள் கூட அந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு இறைவன் நிற்பார் அப்படின்னா அது கண்டிப்பா சிவபெருமானாகத்தான் இருப்பார். கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடிய தெய்வம் அப்படின்னா எம்பெருமான் சிவன். நம்ம அடிக்கடி சொல்வது உண்டு, சிவன் சிவன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்றோமே. கண்டிப்பாக நாம் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் சிவன் சிவன் என்று சொல்லிக் கொண்டே இருப்போம். பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருப்போம். அது அவ்வளவு சாதாரண விஷயமா அப்படின்னா எளிதாக எல்லோராலும் சொல்ல முடியாத விஷயம், நினைத்தாலும் சொல்ல முடியாத விஷயம். யார் நாவிலே இந்த சிவன் என்ற வார்த்தை வருகிறதோ, பஞ்சாட்சர மந்திரம் தொடர்ந்து வருகின்றதோ, அவரெல்லாம் பாக்கியவான்கள். அவரெல்லாம் பாக்கியவான்கள். பல்வேறு பிறவிகள் எடுத்தாலும் எல்லா பிறவிகளிலும் சிவபெருமானை நினைத்து நிறுத்து உருகி உருகி என்புனைந்து அப்படியே எல்லாமே சிவன் எல்லாமே சிவன் என்று இருந்த ஒருவரால் தான் இந்த பிறவியிலும் சிவன் என்ற நாமத்தை கூற முடியும், பஞ்சாட்சர மந்திரத்தை கூற முடிகிறது. அதிலும் சிவசேவை செய்பவர்கள் இன்னும் மேலானவர்களாக கருதப்படுகிறார்கள். ஏன்னா அந்த சேவையெல்லாம் செய்வதற்கு இறைவனுடைய பாக்கியம், அவருடைய அருட்கருணையானது கண்டிப்பாக வேண்டும். அடியார்களுக்கு சேவை செய்தலாக இருக்கலாம், அல்லது சிவாலயங்களை புனரமைப்பதற்காக அவர்கள் செய்கின்ற முயற்சியாக இருக்கலாம், அல்லது புனரமைப்பவர்களாக இருக்கலாம். அந்த சிவாலயத்திலே ஒரு துரும்பு கிடைக்கிறது, அதை எடுத்து ஓரமாக போடுவதாக இருக்கலாம். அந்த சிவாலயத்தை தூய்மை செய்பவர்களாக இருக்கலாம், அல்லது சிவனை பற்றி மற்றவர்களிடம் பேசுபவர்களாக இருக்கலாம். அவரை பற்றி அந்த உயர்ந்த பெரும் கருத்துக்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்பவர்களாக இருக்கலாம். மற்றவர்கள் உள்ளத்திலே சிவபெருமானை பற்றி எண்ணத்தை தூண்டுபவர்களாக இருக்கலாம், அவரை பற்றி எண்ணத்தை உண்டாக்குபவர்களாக இருக்கலாம். இப்படி எந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருந்தாலும் அந்த வாய்ப்பு நீங்களே தேடிக்கொண்டது அன்று. மாறாக சிவபெருமான் உங்களுக்கு அருளிய வரம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க. அவ்வரம் எவ்வாறு கிடைக்கும் என்றால், ஒவ்வொரு ஜென்மத்திலும் நாம் சிவபெருமானை நினைத்து செய்கின்ற செயல்கள், அந்த வினைகள், நாம் அர்ப்பணிப்புடன் வாழ்க்கையை நடத்தி இருப்போம். போன ஜென்மங்களில் எல்லாம் எல்லாமே அப்பன் தான் அப்படின்ட்டு அப்பன் மீது பாரத்தை போட்டு விட்டு எது நடந்தாலும் உனக்கே அப்படின்ட்டு ஒவ்வொரு நொடி பொழுதும் நம் வாழ்க்கையை நடத்தி இருப்போம். சாகும் தருவாயிலும் கூட சிவன் என்ற நாமத்தை, சிவன் என்ற மந்திரத்தை, பஞ்சாட்சர மந்திரத்தை மட்டுமே உச்சரிப்பவர்களால் மட்டுமே அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தாலும் அந்த ஜென்மத்திலே சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லக்கூடிய அருகதையை பெற்றவர்களாக அவர்கள் பிறந்திருப்பார்கள். அல்லது சிவாலயங்களிலே அந்த உழவாரப் பணிகளை செய்வதற்கான அருகதையை அவர்கள் பெற்றிருப்பார்கள். அல்லது சிவசேவை செய்யக்கூடிய அந்த உயரிய தகுதியை பெற்றவர்களாக அவர்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருப்பார்கள். மற்றவர்கள் யாவரும் இந்த பிறவியிலாவது ஈசனின் திருநாமத்தை சொல்லி பிற்கால வாழ்க்கைக்கு ஒளியை ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் கேட்டுக்கொள்கின்றோம். நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும்னு நம்ம ஒரு திட்டம் தீட்டுறோமோ, அந்த திட்டம் எப்படி வேணாலும் போகலாம். நீங்க நினைக்கிற மாதிரியே அந்த காரியமானது நல்ல முறையில் நிறைவேறி நீங்கள் ஆனந்தமாகவும் இருக்கலாம். நீங்க நினைச்ச மாதிரி அந்த காரியமானது நிறைவேறினதன் காரணமாக நிம்மதியை இழந்து வாழ்க்கையிலே தவிக்கலாம். இல்ல நான் நினைச்சதே நடக்கல அப்படிங்கிற மாதிரி எண்ணத்திலையும் ஒரு சிலர் தனது வாழ்க்கையை கழித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்ப இதுல எதை நான் எடுத்துக்கிறது? நான் வாழ்க்கையில இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதே மாதிரிதான் கடவுள் எனக்கு எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கார், எல்லாமே இருக்கு, ஆனா மனசுல நிம்மதி மட்டும் இல்லை, மனதில் சந்தோஷம் மட்டும் இல்லை அப்படிங்கிறவங்களோட எண்ணிக்கை இந்த பூமியிலே ரொம்ப அதிகம். ஏன் அப்படி? நான் கேட்கறேன், கேட்டதும் கிடைச்சிருச்சு, ஆனா எனக்கு மனசுல நிம்மதி இல்லையே அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கணும். வேண்டும் அப்படிங்கிற மனதின் காரணமாகவும் போதாது அப்படிங்கிற அந்த மனதின் காரணமாகவும் தான் இந்த பிரச்சனையானது நமக்கு உண்டாகின்றது.
எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு வீடு வேணும்னு மனசுல ரொம்ப ஆசைப்பட்டு அதுக்காக கடின உழைப்பு, இறைவனோட அனுகிரகத்தால ஒரு வீடும் அமைஞ்சிருச்சு. இருந்தாலும் மனசுல நிம்மதி இல்லை. ஏன்னா வீடு கட்டினது இன்னும் கொஞ்சம் பெருசா கட்டியிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம், இன்னும் இப்படி மாத்தி கட்டியிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம், இந்த மாதிரி அடுத்தடுத்த எண்ணங்கள் மனதிலே தோன்றிக் கொண்டே இருக்கும். ஏன்னா ஒண்ணு கிடைச்சிருச்சு, அப்ப அடுத்ததை நோக்கி மனதானது பயணிக்க ஆரம்பித்து விடுகிறது. உண்மையாலுமே அது சந்தோஷமா, நான் கேட்டது கிடைத்தது எனக்கு சந்தோஷமா அப்படின்னு போய் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. 100ல 90 பேர் இல்ல எனக்கு இன்னும் சந்தோஷம் கிடைக்கவில்லை அப்படிங்கறத தான் சொல்லுவாங்க. 10 பேர் இன்னும் முடிவெடுக்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருமே நான் எடுத்த முடிவின் காரணமாக சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களோட எண்ணிக்கை மிக 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 சொற்பம். அப்பதான் ஒரு கேள்வியானது நம் மனதிற்குள்ளே எழுகின்றது. கடவுள் நமக்காக போட்டு வைத்த திட்டத்தை நாம் ஏற்றுக்கொண்டோமா, அல்லது நாம விரும்பி சிலவற்றை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக இந்த பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டோமா